எங்களுக்கு 2 பேருக்கும், எங்க பசங்களுக்கு, வீட்ல அம்மா அக்கா எல்லாருக்கும் வாங்கியாச்சு. வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு டைரக்டா வாங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஒரு ஊரில் ஒரு டீ கடைக்காரர் வந்திருக்கிறார். அந்த டீ கடைக்காரர் மிகவும் நல்லவர். எவ்வளவு நல்லவர் என்றால் பிரம்மச்சரியத்தின் மீது ஆசை கொண்டவர். பிரம்மச்சரியம் என்றால் என்ன? திருமணமே செய்து கொள்ளாத வாழ்க்கை. ஆனால் அந்த துர்பாக்கியசாலி அந்த பிரம்மசாரிக்கு என்ன என்றால் 2 ஆண்டு திருமணம் செய்து 2 ஆண்டு காலம் கழித்து தான் பிரம்மச்சரியத்தின் மீது ஆசை வந்திருக்கிறார். போய் தன்னுடைய மனைவியிடம் சொல்லியிருக்கிறார், நான் பிரம்மச்சரியமாக போக வேண்டும் என்று. மனைவி போய் தொலை, உன்னோடு வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, போய் தொலை என்று அனுப்பிவிட்டார். வந்தவர் தெருமுக்கி ஒரு கடையை போட்டிருக்கார், டீ கடையை போட்டிருக்கிறார். ஆனால் மிக ஒழுக்கமானவர், மிக நேர்மையானவர், மிக நல்லவர். காலையிலேயே எல்லா பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு அந்த தேநீர் கடையில் திருநீர்லாம் பூசிட்டு பாலில் சரியான அளவுக்கு தண்ணியை கலந்து நல்லா டீ போடுவார். அப்படி போட்டுக்கு இருக்கும் போது அவர் கடைக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கார். பெரியவர் காலை தாங்கி வந்திருக்கிறார். கால் முழுக்க ரத்தம், கால் முழுக்க ஜலம், புண்ணாக இருக்கிறது. அந்த டீ கடைக்காரர் பெரியவர் கேட்டிருக்கிறார், ஐயா கால் முழுக்க ரத்தமும் புண்ணாக இருக்கிறது, நீங்க செருப்பு அணிந்தால் என்னன்னு கேட்டிருக்கிறார். அதுக்கு பெரியவர் சொல்லியிருக்கிறார், இல்லை நான் இந்த ஊரில் கீழ்சாதிக்காரன், நான் செருப்பு போட்டால் பூமாதேவிக்கு பாதிப்பு வந்துடும், தீட்டுப்பட்டு விடும் என்று செருப்பு போடக்கூடாது என்று இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது இருக்கிறார்கள். உடனே டீ கடைக்காரர், என்னையா அறிவியல் வளர்ந்துருச்சு, இப்ப போய் கீழ்சாதிக்காரர் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இது நியாயமானு கேட்டிருக்காரு. அப்ப இல்லைன்னா அதான் சட்டம். யார் சட்டத்தை போட்டிருக்கா? டீ கடைக்காரர் கேட்டிருக்காரு. அப்ப சொல்லியிருக்காரு, இந்த நாட்டை ஆளுகிற அரசாங்கம் அரசி சட்டத்தை போட்டிருக்கார், வாருங்கள் போய் அரசிடம் கேட்போம் என்று அந்த டீ கடைக்காரர் அந்த பெரியவரை கூட்டிக் கொண்டு போய் அரசிடம் போய் முறையிடுகிறார். அரசு சொல்லியிருக்கா, இல்லை இந்த நாட்டுடைய பழக்க வழக்க சட்டம், இது முடியாது போ என்கிறார். உடனே இந்த டீ கடைக்காரருக்கு, மிக நல்லவருக்கு, ஒழுக்கமானவருக்கு கோபம் இருக்கிறது. அன்பு பெரியவரே, இங்க பார்த்தீர்களா, நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள், உங்கள் நாட்டில் உங்களுக்கு செருப்பு போடுவதற்கு கூட உரிமை இல்லை, செருப்பு போடக்கூட உரிமை இல்லாத இந்த அரசாங்கத்தை நாம் வீழ்த்த வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார். ஆம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் வருகிற தேர்தலில் எனக்கு வாக்களியுங்கள், நான் இந்த நாட்டுடைய அரசியாக மாறிவிட்டால் உங்களுக்கு செருப்பு போடுகிற உரிமையை கொடுக்கிறேன் இருக்கிறார். தேர்தல் நேரம் அந்த பெரியவர் போய் தன் சொந்தக்காரரிடம், பக்கத்து வீட்டுக்காரரிடம், இந்த தம்பி மிக ஒழுக்கமானவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், தேசபக்தி கொண்டவராக இருக்கிறார், மிக புனிதமானவராக இருக்கிறார், பொய் சொல்லாமல் இருக்கிறார், நாம் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டால் நம்மளுக்கு செருப்பு போடுகிற உரிமை தருகிறாராம் என்கிறார்கள். மக்கள் எல்லாம் வாக்களிக்கிறார்கள். தேர்தல் நேரம் அந்த டீ கடைக்காரர் வென்று விடுகிறார். டீ கடைக்காரர் வென்றுவிட்டு நாட்டுடைய அரசராக மாறிவிட்டார். அரசராக மாறிவிட்டவுடன் முதல் நாள் வந்து நிற்கிறார், மேடையில் நிற்கிறார். அன்பு கொண்ட மக்களே, நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கிறான்னு கேட்கிறார். ஆம் ஐயா, ஞாபகம் இருக்கிறது. என்ன வாக்குறுதி? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா மக்களும் செருப்பு போடலாம் சொன்னீங்க. ஆமா, நான் இன்றே கையெழுத்து போடுகிறேன், இனிமேல் இந்த நாட்டுக்குள் எல்லாரும் செருப்பு போடலாம் என்கிறார். திட்டம் நல்ல திட்டம் தானே? அடுத்து சொல்லுகிறார், செருப்பு போடலாம். அந்த செருப்பை இனிமேல் நானே, அரசாங்கமே தைத்து இலவசமாக கொடுக்கும். யார் கடையில் வாங்க வேணாம், யார் விற்க கூடாது, இலவசமா நாங்களே கொடுக்கிறோம். அந்த பெரியவர் கையெடுத்து கும்புறாரு. செருப்பு போட உரிமை கொடுத்த சாமி செருப்பை இலவசமாகவும் தச்சு கொடுக்குது, இவர்தான சிறந்த அரசருங்கிறார். இன்னொரு சொல்கிறார், எந்த கிழவன் என்னுடைய கடைக்கு கால்களை தாங்கி நொண்டி நடந்து வந்தாரோ அந்த கிழவனுக்கு என் கையாலே செருப்பு மாட்டி விடுவேன் என்று சொல்கிறார். நாடு கைதட்டுகிறது, நாம் கைதட்டத்தான் வேண்டும், சிறந்தவர் தானே அந்த அரசன் நரேந்திர மோடி என்று வைத்துக் கொண்டது. நல்லவரா கெட்டவரா? கதையின்படி நல்லவர் தானே. செருப்பு போட உரிமை கொடுத்திருக்க சாமி. நிகழ்ச்சி நடக்கிறது, அந்த கிழவன் வருகிறார், ஒட்டுமொத்த கூட்டம் கூடி இருக்கிறது, எல்லா ஊடகம் இருக்கிறது. 80 ஆண்டு கால செருப்பை பார்த்ததா கிழவன் நொண்டி வருகிறார், கால் முழுக்க ரத்தம் ஜலம். எல்லா ஊடகம் சொல்கிறது, ஐயா இன்னைக்கு தாயா செருப்பை பார்க்க போறாருன்னு. மேடையில் அந்த நரேந்திர மோடி செருப்போடு காத்திருக்கிறார். கிழவனுக்கு கால்களை துடைத்து விட்டு, கால்களை கல்வி விட்டு, கால்களுக்கு முத்தமிட்டு செருப்பு மாட்டுகிறார். ஒட்டுமொத்த பேரும் கைதட்டி நீண்டான் சாமி என்கிறார். அந்த கிழவன் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, நான் வாழ்நாமுழுக்க மறக்க மாட்டேங்கய்யா, 80 வருஷமா நானும் என் சாதி சனமும் செருப்பே போடலைங்கய்யான்றார். அவர் நன்றி சொன்ன உடனே சரிங்கன்றார். அடுத்து கிழவன் கேட்கிறாரு, ஐயா எனக்கு செருப்பு மாட்டிட்டீங்க, ரொம்ப நல்லவருங்க, என் பேரனை கூட்டு வந்திருக்கங்க ஐயா, அவனுக்கு ஒரு செருப்பு மாட்டுங்க, கூட்டு வாங்குகிறார். பேரன் போய் நிற்கிறான். அதே மாதிரி பேரன் கால்களை கழுவி ஒரு செருப்பை மாட்டுகிறார்கள். பேரன் உதறுகிறான். 2வது மாற்றாங்கிறாங்க, திருப்பி உதறுகிறான். 3வது பக்கத்தில் இருக்கிற கண்ணாத்தா வெள்ளமா இருக்கிற அமித்ஷா போன்ற வட்டி கடைக்காரர் இருக்க தோள்களை பிடித்துக் கொண்டு இருக்க சொல்கிறார்கள். அவன் அழுகிறான், முடியாதுங்கிறான். அந்த கிழவன் அப்போது அந்த பெரியவர் கேட்கிறார், ஐயா எனக்கு வயசு 80ங்க ஐயா, எனக்கு 8ஆம் நம்பர் செருப்பு சரிங்கய்யா, ஆனா என் பேரனுக்கு வயசு 7ங்க ஐயா, அவருக்கு 8ஆம் நம்பர் செருப்புனா மாட்டினா என்னங்கய்யாங்கிறார். செருப்பு மாற்றுவது என்பது சரியானதுதான். ஆனால்
கிழவனுக்கு 8ஆம் நம்பர் சிறப்பும் சிறுவனுக்கு 2ஆம் நம்பர் சிறப்பும் என்கிற அறிவு வேண்டும். மொழி என்பது சரியானதுதான், ஆனால் அவனவன் மொழியை அவனவன் பேசுகிற உரிமைதான். கடவுள் என்பது உனக்கு சரிதான், ஆனால் அவனவன் கடவுளை அவனவன் பேசுவது போற்றுவதும், அவனவன் உணவை அவனவன் பராமரித்துக் கொள்கிற வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடுதான் திராவிட முன்னேற்ற கழகம் விரும்புகிறது. இந்த நாடு பார்த்த இந்த சமூக நீதியைத்தான் இந்தியா முழுக்க பரப்புவதற்கு திராவிட மாடலின் நாயகன் பெரும் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் கொண்டு போய் சேர்க்கிறார். தம்பி சுரேஷ் ஆந்திராவை தாண்டாவா யாரு அண்ணன் சிதம்பரம்னா என்ன சொன்னீங்க? ஆந்திராவை தாண்டினா இல்லைன்றீங்க. மோடி என்கிற மனிதர் இந்தியாவில் வென்று கொண்டே வருகிறார். ஆம், அது மாய பின்பம். மோடி பதவியேற்றவுடன் நேற்று ஹரியானா காலியாக இருக்கிறது. பஞ்சாபில் அவர்கள் ஆட்சி இல்லை, காஷ்மீரில் அவர்கள் ஆட்சி இல்லை, ராஜஸ்தானில் இப்போதுதான் திருப்பி வென்றிருக்கிறார்கள், பீகாரில் தோற்று வென்றிருக்கிறார்கள், குஜராத்தில் உத்தரப்பிரதேச மற்ற எதிலையுமே அவர்கள் தோற்றுதான் வென்றிருக்கிறார்கள். ஹிட்லர் என்கிற ஒரு பெரிய மனிதன் தான். அவன் பெரிய மூளை வீங்கி, அவன் ஒரு மனித கூட எதிர்ப்பாளன். தன்னுடைய ஜெர்மானிய மொழியும் தன் வெள்ளை இனம் தான் பெரிய மனம் என்று நம்பி ஊர் முழுக்க சண்டையிலுத்தான். இங்கிலாந்தை வென்றான், பிரான்ஸை வென்றான், நார்வே வென்றான், துருக்கியை வென்றான். அந்த ஹிட்லர் ரஷ்யாவுக்கு உள்ளே போனான். உள்ளே ஜோசப் ஸ்டாலின் என்ற தலைவனால் வீழ்த்தி முடிக்கப்பட்டான். நரேந்திர மோடி என்கிற ஹிட்லர் உத்தரப்பிரதேசத்தை வென்றிருக்கிறார், குஜராத்தை வென்றிருக்கிறார், பீகாரை வென்றிருக்கிறார். தமிழ்நாட்டுக்குள் வருகிற போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த தத்துவத்தால் வீழ்த்தப்படுகிற நாள் வெகு விரைவில் இல்லை. அன்பு கொண்ட முதலமைச்சருடைய பிறந்த நாளை ஆற தழுவி கொண்டாடுவோம். தமிழ் உள்ளவரை அவர் புகழ் இருக்கட்டும். வாழ்க. நன்றி, வணக்கம்.